Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathsல Chapter 1ல Exercise 1.2ல second sum பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ second sum என்ன கேட்குறாங்கன்னா first sum மாதிரி தான் second sum. So prove that 3 plus 2 root 5 is irrational. So இது வந்து irrational prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணாம பார்க்கலாம். Let us assume that 3 plus 2 root 5 is rational. இப்போ வந்து எப்பயுமே கொஸ்டின் இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இந்த சம் எல்லாம் 2 மார்க்கு சாரி 3 மார்க்கு இல்லைன்னா 4 மார்க்கு இப்படி தான் கேட்பாங்கப்பா. சாரி 4 மார்க்குன்னு தப்பாக சொல்லிட்டேன். 2 மார்க்கு இல்லைன்னா 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கு. ஸோ இதில் தான்ப்பா வரும் இந்த சம்மு. ஸோ எப்படி பண்ணால் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா let us assume that 3 plus 2 root 5 is rational எழுதணும். கொஸ்டின் தான் irrational கொடுத்துருக்காங்க, நாம rationalன்னு எழுதணும். ஸோ எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா 3 plus 2 root 5 is equal to a by bன்னு போடணும். சரியாப்பா, a by bன்னு போடணும். ஸோ அப்புறம் a by bன்னு போட்டு இந்த ஏவும் பியும் நம்ம இன்டிஜர்ஸ்ன்னு எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதாவது 3 plus 2 root 5 is equal to a by bன்னு போட்டிருக்கோம் இல்லையாப்பா. இப்போ ஏயும் பியும் என்னன்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேர் a and b are integers, ஏயும் b இன்டிஜர்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி a and b are கோப்ரைம். a and b கண்டிப்பாக கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம்னா என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1. அதாவது ஏக்கும் பிக்கும் 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 5னா 3க்கும் 5க்கும் காமன் என்ன வரும்? 1 மட்டும்தான் வரும். 3 × 1 3, 5 × 1 5. ஸோ 1 மட்டும்தான் காமனாக வரும். ஸோ அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். HCF = 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா இப்போ இந்த 2 root 5 மட்டும் இங்கே வச்சுக்கணும். ஸோ 2 root 5 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு a by b அப்படியே எழுதிட்டு இந்த 3 இருக்கிற இந்த 3 இங்கே போனால் -3ன்னு வந்துடும். அதாவது இங்கே 3 ப்ளஸ்ன்னு இருக்கு, இந்த பக்கம் போனால் -3 வந்துடும். ஸோ -3 வந்தோடனே 2 root 5 is equal to போட்டு ஸோ 2 root 5 is equal to போட்டு இந்த b வந்து கீழே வந்துடும், a - 3bன்னு வரும். ஸோ அது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3a மைனஸ் போட்டு இந்த b இந்த பக்கம் மல்டிபிள், அங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 × a மைனஸ் போட்டு 3 × b 3b கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × a இங்கே மைனஸ் அப்படியே இங்கே போட்டு b × 3 3bன்னு போடணும். ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த ரூட் 5 இருக்கிறேன்ப்பா. ஸோ இந்த ரூட் 5 மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாமே இந்த ரூட் 5 மட்டும் இங்கே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாமே ரைட் சைடுக்கு வந்துடும். அப்போனா இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கீங்க அதுக்குள்ளே இன்ட்டுன்னு கீழே போகும்போது இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். அப்போனா a - 3b / 2bன்னு வந்துடும். ஸோ 2bன்னு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது வரை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ரூட் 5 is equal to a - 3b / 2bன்னு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து எப்படி பண்ணணும்னா இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா since a - 3b / 2b is rationalனு நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஏயும் பியும் இன்டீஜர்ஸ், அதாவது a b 3 எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்குது. ஸோ இன்டீஜர்ஸ் இந்த மாதிரி டிவைடு, ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டரில் ஒரு நம்பர் டினாமினேட்டர் ஒரு நம்பர் இருந்தால் அது வந்து ரேஷ்னல் நம்பர் சொல்லலாம். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர் நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு தெரியும் we know that. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ரூட் 5 is irrational நமக்கு வந்து தெரியும். அதாவது ரூட் 5 இந்த ஸ்கொயருக்குள்ள என்ன வேல்யூ வந்தாலும் அது irrational நமக்கு வந்து தெரியும். ஸோ therefore our assumption, அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் வீடியோவில் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா 3 plus 2 root 5 is rationalனு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவர் அசம்ஷன் ரேஷ்னலுங்கிறத மஸ்ட் பி ராங்கு. ஸோ இது வந்து தப்பான அசம்ஷன்னு நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ therefore 3 plus
2 root 5 is irrational. Hence proved எழுதிருங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.